பாஸ்மதி ரைஸில் பண்ணோமா இல்லை சேமியாவில் பண்ணோமான்ற மாதிரி உங்களுக்கு வந்து டவுட்டே வந்துடும். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு சூப்பரான டேஸ்டான வெஜிடபிள் பிரியாணி தான் பார்க்க போகிறோம். இந்த வெஜிடபிள் பிரியாணி இன்றைக்கி வந்து நம்ம குக்கர்லேயே செய்ய போகிறோம். வாங்க இது ஈஸியாகவும் நல்ல டேஸ்ட்டாகவும் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். நம்ம ஈரோடு அம்மாச்சி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம ஈரோடு அம்மாச்சி மசாலாவில் 28 பொடி வகைகள் இருக்குது. இன்ஸ்டன்ட் மாவு வகைகளும் சத்து மாவு வகைகளும் மசாலா பொடி வகைகளும் இருக்குது. உங்களுக்கு வேணுன்றதை விருப்பப்பட்டதை வெப்சைட் வாட்ஸ்அப்போட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். அதை போயிட்டு நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். வாங்க இப்போ போய் நல்ல ஒரு சூப்பரான ஒரு நல்ல உதிரியாக குக்கர்லேயே அடிப்பிடிக்காத ஒரு பிரியாணி எப்படி ஈஸியாக செய்யலாம் அப்படிங்கிறத வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். அதுக்கு நம்ம வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலெண்ணெய் ஊற்றிக்கோங்க. கடலெண்ணெய், தேங்காய் எண்ணெய் எது வேணாலும் ஊற்றிக்கலாம், ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு, இந்த ஸ்பூன்லேயே 4 ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றிக்கலாம். ஏன்னா 1 கிலோ அரிசின்னும் போது நமக்கு இந்த அளவுக்கு போட்டால் தான் கரெக்டாக இருக்கும். 3 பட்டை எடுத்துக்குவோம், 2 பிரியாணி இலை, கல்பாசி 2 பீஸ் அளவுக்கு போட்டுக்குவோம், 5 ஏலக்காய், சோம்பு ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு, அன்னாச்சி மொக்கு 2 போட்டுக்குவோம், கிராம்பு ஒரு 8 கிராம்பு அளவுக்கு போட்டுக்கலாம். இதுக்கு கொஞ்சமாக புதினா இலையை இந்த எண்ணெய்க்குள்ளேயே போட்டுடலாம், அப்போ வாசம் நல்லாயிருக்கும். கொஞ்சமாக புதினா இலையும் பிடிச்சி போட்டுக்கலாம். ரெண்டு கைப்பிடி அளவுக்கு பெரிய வெங்காயம் போட்டுக்கலாம். இதுலேயே ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயமும் போடுங்க, டேஸ்ட் வந்து நல்லா சூப்பராக இருக்கும். பாருங்க, 4 பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன். இதை ரெண்டாக பிச்சு போட்டுடலாம். பாருங்க, இந்த வெங்காயம் வதங்கும் போது இந்த பிரியாணிக்கு தேவையான அளவுக்கு உப்பையும் இந்த ஸ்டேஜ்லேயே போட்டுடலாம். இப்போ நல்ல வெங்காயம் வதங்கிடும். வெங்காயம் இந்த அளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு. இதில் 5 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். ஸ்பூன் அளவுக்கு இந்த ஸ்பூன்லேயே போட்டுக்கலாம். பன்னீர்லாம் ஊற்றி நம்ம செஞ்சோம்னா எந்த அளவுக்குள்ள சுவை இருக்குமோ அந்த அளவுக்கு நல்லாயிருக்கும். அதனால் ரோஜா இதழ் கிடைச்சா போடுங்க. இதெல்லாம் 5 ரூபா பேக்கெட்டில் வாங்கும் போதே கிடைக்கும். பாருங்கள், 1 கிலோ அரிசி அப்படிங்கிறனால 1 ஸ்பூன் அளவுக்கு ரெட் சில்லி பவுடர் போடுவோம். ஏற்கனவே 4 பச்சை மிளகாயை உடச்சி போட்டிருக்கோம். இதுலேயே என்ன பண்ணலாம், நம்ம வீட்டு பிரியாணி மசாலா இதில் இருக்குது, இதை 1 ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கோம். 1 கிலோவுக்கு 1 ஸ்பூன் அளவுக்கு போட்டிங்கன்னா சரியாக இருக்கும். இந்த அளவுக்கு சேர்த்துக்கலாம். இப்போது இதில் வந்து என்ன பண்ணியிருக்கேன், 4 தக்காளி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இந்த 4 தக்காளியும் இதில் போட்டுக்கலாம். 1 கிலோவுக்கு 4 தக்காளி. பாருங்க, தயிர் வந்து இந்த கரண்டியில் 2 கரண்டி அளவுக்கு ஊற்றிக்கலாம். இதிலே கொஞ்சமாக லெமனும் சேர்த்துடலாம். இது ஒரு எலுமிச்சம்பழத்தை புளிஞ்சு எடுத்து வச்சுருக்கோம். இந்த எலுமிச்சம்பழ சாறையும் இதிலே ஊற்றிடலாம். விதையெல்லாம் இல்லை. எல்லாம் வந்து 1 நிமிஷம் அப்படி நல்லா கிளறி விட்டதுக்கப்புறமா பச்சை நூக்கல் வாங்கிட்டு வந்து வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு, அப்புறம் சிகப்பு நூக்கல் எல்லாமே நான் போட்டிருக்கேன். கேரட்டு, பீன்ஸு, காலிஃப்ளவர், பச்சை பட்டாணி, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா காளான் எல்லாமே போட்டிருக்கேன். இந்த காய் எல்லாமே எடுத்து போட்டுக்கலாம். இதெல்லாம் சேர்த்து நமக்கு 1/2 கிலோ அளவுக்கு வருது. தண்ணி இல்லாமல் போட்டுக்குங்க. பாருங்கள், இதை நல்லா வதக்கியாச்சு.
இதில் எல்லாமே உப்பு காரம் எல்லாமே இந்த காயில் நல்லா பிடிச்சிருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம என்ன பண்ணலாம், நம்ம எடுத்து வச்சுருக்க அரிசியை இதில் போட்டுடலாம். 1 கிலோ அளவுக்கு பாஸ்மதி அரிசி இதில் போட்டுடலாம். லேசாக மட்டும் கிளறி விடுங்க, ரொம்ப நேரம் கிளறினீங்கன்னா அரிசி உடஞ்சிரும். பாருங்க, இந்த அளவுக்கு கிளறினா போதும். இது 1 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். அதுக்குள்ளே தண்ணி காஞ்சிரும். காஞ்ச உடனே எடுத்து இதில் ஊற்றிக்கலாம். அதனால் 1க்கு 1.25 தண்ணி எடுத்து வச்சுருக்கோம், சுட வச்சுருக்கோம். இந்த தண்ணியை இதில் ஊற்றிடலாம். இப்போ என்ன பண்ணுவோம், இது ஒரு நல்லா கொதிக்கட்டும். தண்ணி வந்து நல்லா கொதிக்கட்டும். கொதிச்சதுக்கப்புறமா நம்ம எப்படி வந்து மூடி வைக்கலாம் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். உலை கொதிக்கிற மாதிரி கொதிக்கணும். நல்லா உலை கொதிக்கிற மாதிரி கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. நல்லா ஒரு கிளறி விட்டுட்டு குக்கர் மூடியை மூடி வச்சிடலாம். வச்சுட்டு ஒரு 2 நிமிஷம் மட்டும் ஹை ஃப்ளேமில் இருக்கட்டும். அதுக்கப்புறமா ஃபுல்லாக ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படியே விட்டுட்டு எப்படி இருக்குன்றதை பார்ப்போம். விசில் வரணும்னு அவசியம் கிடையாது. இது வந்து ஒரு 2 நிமிஷம் மட்டும் ஹை ஃப்ளேமில் இருக்கட்டும். பாருங்கள், இப்போ வந்து இது என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, நம்ம நல்லா கொதிக்க விட்டுட்டோம் இல்லையா, அரிசி எல்லாம் போட்டு கொதிக்க விட்டுட்டோம். வெயிட்டையும் போட்டு 1 நிமிஷம் மட்டும் அப்படியே வச்சுருக்கோம். இப்போ வந்து என்ன பண்ணலாம், இப்போயே நமக்கு ஸ்டீம் வர ஆரம்பிக்குது. அதனால் என்ன பண்ணுவோம், ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. அதுக்கப்புறம் 10 நிமிஷம் கழித்து ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுங்க. ஆஃப் பண்ணிட்டு மறுபடியும் 10 நிமிஷம் ஆனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. ஸ்டீம்லாம் போயிடுச்சு. இப்போ எடுத்து பார்க்கலாம். நல்லா சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். பாஸ்மதி ரைஸில் பண்ணோமா இல்லை சேமியாவில் பண்ணோமான்ற மாதிரி உங்களுக்கு வந்து டவுட்டே வந்துடும். அந்த அளவுக்கு சூப்பராக இருக்குது பாருங்கள் சாப்பாடு. நம்ம ஊற்றுற தண்ணியும் கரெக்டாக இருக்குது. இப்போ இதை எடுத்து ஒரு ஹாட் பாக்ஸில் போட்டு வச்சிட்டோம்னா எப்போ வந்து சாப்பிட்டாலும் நல்லா மெத்துன்னு இருக்கும், குழையாமையும் இருக்கும். பாருங்கள், ஒவ்வொரு அரிசியும் சேமியா மாதிரி இருக்குது பாருங்கள். கொஞ்சமாக மல்லி இலை, கொத்தமல்லி இலை தூவி விட்டு எடுத்து வச்சு பரிமாறிக்குவோம். இதே மாதிரி ஒரு புலாவ் உங்கள் வீட்டில் இருக்கவங்க எல்லாருக்குமே செஞ்சு கொடுத்துட்டு அவங்களுக்குலாம் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறந்துடாமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஈரோட அம்மாச்சி சமையல். தேங்க்யூ.